ஜெபம் பண்ணுவோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனும் எங்களுடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எங்கள் யாவருடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவரே எங்களை மீட்கும்படியாக மனு குலத்துக்கு பிறந்த நாளை குறித்து ஆண்டவரே இந்த நாளிலே தியானிக்கும்படியாக ஆராயும்படியாக உங்களுடைய சமூகத்திலே எங்களை யாவரையும் இணைத்திருக்கிற அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனை அறிந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே அவரை மகிமைப்படுத்துகிற நோக்கத்தோடு உலகம் முழுவதும் ஆண்டவரே இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நினைவுகூறுகிறவனுமாக ஆண்டவரே கூடி வருகிற திருச்சபையாரோடு இணைந்த ஆண்டவரே நாங்களும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்காக இந்த பூவுலகத்தில் பிறந்தார் என்பதை நினைவு கூறும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய இந்த செயல்பாடுகளை ஆண்டவரே உங்களுடைய திருவசனத்தின்படி ஆராய்ந்து எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் நிலைநிறுத்தி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பாரம்பரிய ரீதியாக மனுஷிக பாரம்பரியத்தின் மீது இருக்கிறதான நம்பிக்கையின் அடிப்படையில் இல்லாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இந்த நாளை பயன்படுத்த இந்த நாளினுடைய பிரயோஜனத்தை எங்களுக்கு உடைய பரிசுத்த ஆவியானவர் மாற்றி தந்தபடியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். கிறிஸ்துமஸ் பண்டிகையினுடைய வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். சரியா? நான் திருச்சபை ஆரம்பித்த 2007ஆம் ஆண்டிலிருந்து இந்த 2017ஆம் ஆண்டு வரைக்கும் நான் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடவில்லை. அந்த நாளிலே மாறாக வேத பாட வகுப்புகளை வைப்பது வழக்கம். கடந்த வருடத்திலே நாம் யோசித்து முடிவு செய்தோம். வேத வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கிற போது அந்த நாளை நாம் பண்டிகையாக அனுசரிப்பதில் நமக்கு ஒரு பக்தி விருத்திக்கு ஏதுவான வாய்ப்புகள் இருக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்கும் அந்த நாள் ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்று யோசித்து இந்த வருடத்திலிருந்து இந்த நாளை நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு நாளாக நாம் நினைவு கூறலாம். அதை நாம் மற்றவர்கள் செய்வது போல ஒரு பாரம்பரியமான களியாட்டமான பண்டிகையாக மாத்திரம் அல்லாதபடிக்கு ஒரு பக்திக்கு ஏதுவான முயற்சியாக அந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதற்காக தீர்மானித்து இந்த நாளில் நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த முதலாவது வருடத்தில் நாம் சிந்திக்க இருக்கிறதான காரியம் என்னவென்றால், கிறிஸ்துமஸ் பண்டிகையை விசுவாசிகள் அனுசரிக்கலாமா கூடாதா என்பதை குறித்து நாம் படித்து சிந்திக்க இருக்கிறோம். நேரம் நமக்கு குறைவாக இருக்கிறபடினால் நான் வேகமாக சில காரியங்களை உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கிறேன். முதலாவதாக, கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது, அது தேவனுக்கு விரோதமான பாவம் என்று சொல்லுகிறவர்களுடைய அடிப்படை வாதமாக ஒரு 10 கட்டளைகளை, அதாவது 10 வாதத்தை நாம் முன்வைக்க இருக்கிறோம். எது? கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது தேவனுக்கு விரோதமான பாவம், அல்லது கிறிஸ்துமஸ் கொண்டாடாதவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை பற்றி நாம் என்ன பண்ண இருக்கிறோம்? 10 காரியங்களை சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு பின்பாக இந்த 10 காரியத்துக்குமான நம்மளுடைய புரிதல்களை நாம் என்ன இருக்கிறோம்? சொல்ல இருக்கிறோம். சரியா? பொதுவாக கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் சொல்லக்கூடிய ஒரு 10 காரியத்துல முதலாவது காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25ஆம் தேதி தான் பிறந்தாரா? வேத வசனத்தினுடைய அடிப்படையில இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25ஆம் தேதி பிறக்கவில்லை. அவர் டிசம்பர் மாதம் பிறந்திருப்பதற்கான வாய்ப்பில்லை என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்க? சொல்றாங்க. ஆகவே டிசம்பர் மாதம் பிறக்காத இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏன் டிசம்பர் மாதத்திலே கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் கிடையாது வேதாகமத்தின் அடிப்படையிலே. அது உண்மையும் கூட. சரி, இப்ப இதோடு கூட இன்னொரு கருத்தை என்ன சொல்வார்கள்னா, தேவன் தம்முடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் என்று நினைத்து தான் தன்னுடைய பிறந்த தேதியை பரிசுத்த வேதாகமத்தில் இடம்பெறாதபடிக்கு என்ன பண்ணிவிட்டார்? மறைத்து விட்டார். ஏனென்றால் அன்னை மரியாள் உயிரோடு இருந்தார்கள். மரியாளுக்கு அப்பொழுது என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாள் தெரிந்திருக்கும் அல்லவா? அதை அப்படி என்றால் அதை தேவன் கொண்டாட நினைத்திருந்தார் என்றால் அதை நிச்சயமா என்ன இருப்பாரு? வேதாகமத்தில் கூறியிருப்பார் அல்லவா? அப்படிங்கிறதான ஒரு வாதத்தை என்ன பண்றாங்க? வைக்கிறாங்க. இது முதலாவது கருத்து. இந்த முதலாவது கருத்துல இந்த 2 கருத்தையும் நான் சொல்லியிருக்கேன். இரண்டாவதாக சொல்லக்கூடியவர்கள், வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை கிறிஸ்தவர்கள், அதாவது அப்போஸ்தலர்களுடைய காலத்திலே கொண்டாடியதாக சம்பவங்கள் கிடையாது. இரண்டாவது, கொண்டாடும்படியான கட்டளையும் கிடையாது.
இரண்டாவது கருத்து என்னவென்றால், அப்போஸ்தலருடைய காலகட்டத்திலே கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடியதாக எந்த சம்பவத்தை நாம் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியவில்லை. கொண்டாடும்படியான கட்டளையும் வேதாகமத்தில் என்ன பண்ணல, இடம்பெறவில்லை. மூன்றாவதாக, கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவர்கள் தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அல்ல, மாறாக பிற மத தெய்வங்களையே கனப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் அந்த பண்டிகை கொண்டாடப்படுகிற நாள் என்பது புற இன தெய்வ மக்களுடைய பிரதானமாக சூரிய கடவுளுடைய பண்டிகையை என்ன பண்ணுகிறார்கள், கொண்டாடுகிறார்கள். ஏனென்றால் டிசம்பர் 25ஆம் தேதி சூரிய கடவுளுக்கு கொண்டாடப்பட்ட ஒரு பண்டிகை. ஆகவே அந்த பண்டிகையை தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் என்ற பெயரிலே கொண்டாடுகிறார்கள். ஆகவே நீங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடினால் அது கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதாக இராது, மாறாக இந்த புற இன மக்கள் தெய்வங்களை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கும் அப்படிங்கிறது மூன்றாவது வாதம். நான்காவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 2 முதல் 4 வரைக்கும். எரேமியா 10:2 முதல் 4. புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். ஜனங்களின் வழிபாடுகள் வீணாய் இருக்கிறது. காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள், அது தச்சன் கையாடுகிற வாட்சியால் பணிப்படும். வெள்ளியினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து அது அசையாதபடிக்கு அதை ஆணிகளாலும் சுத்திகளாலும் உறுதியாக்குகிறார்கள். அது தேவை. 2 முதல் 3 தான் பிரதானம். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள். புறையின மக்கள் கொண்டாடுகிறதை போல நீங்கள் எனக்கு கொண்டாட வேண்டாம் என்று உபாகமம் 12வது அதிகாரம் 29 முதல் 32 வரைக்கும் நியாயப்பிரமாணத்திலே ஆண்டவர் நினைக்கிறார், கட்டளை இருக்கிறார். புறையின மக்கள் தெய்வங்களுக்கு செய்வதை போன்று நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும், செய்ய வேண்டாம் என்று ஆண்டவர் கட்டளை இருக்கிற. நீங்கள் புறையின மக்களுடைய பண்டிகையே அப்படியே எடுத்து நீங்க என்னன்னு சொல்றீங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய பண்டிகையாக என்ன பண்றீங்க, கொண்டாடுகிறீர்கள். ஆகவே இது பாவம் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. வேத வசனத்துக்கு எதிரான ஒரு செயல்பாடை நீங்கள் செய்கிறதாக 4வதாக சொல்லுகிறார்கள். 5வதாக கொலோசியர் 2வது அதிகாரம் 14-17 வசனங்களை வாசிக்கலாம். கொலோசியர் 2:16-17. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. ஓகே, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. இந்த 16-17 வசனங்கள் என்னவென்றால், ஆண்டவர் தம்முடைய பண்டிகையை பழைய ஏற்பாட்டிலே கொடுத்திருந்தார். அந்த பண்டிகை எல்லாம் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறதா இருந்தது. அவை இயேசு கிறிஸ்து வந்த உடனே அந்த பண்டிகை என்ன பண்றது, முடிவடைந்து விட்டது. அப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு ஆண்டவர் எந்த பண்டிகையும் தராத போது நீங்களாக ஒரு பண்டிகையை ஆசரிப்பது என்பது தேவனுடைய கட்டளைக்கு விரோதமானது. ஏனென்றால் பண்டிகையினுடைய நோக்கம் என்ன? இல்ல இந்த வசனத்துல அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கிறிஸ்துவை மையப்படுத்திய பண்டிகையாக எவைகளை செய்தார்கள் அவர்கள்? பண்டிகை. அது இல்லாம 7 பண்டிகை அவங்க அப்படிதான் என்ன பண்ணாங்க, செஞ்சாங்க. இப்ப கிறிஸ்து வந்து விட்டார், ஆகவே பண்டிகை தேவையில்லை அப்படிங்கிறது அந்த வசனத்தினுடைய பொருள். அப்படி வேதமே சொல்லுகிற போது நீங்கள் ஏன் கிறிஸ்துவுக்கு என்று ஒரு பண்டிகை என்ன பண்ணணும், கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறது 5வது கேள்வி. 6வதாக வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுகிறதால், ஒருவருடைய ஜனன நாளை பார்க்கிலும் அவனுடைய மரண நாள் நல்லது. அவன் மரண வீட்டுக்கு போவது நல்லதா? பிரசங்கியின் புத்தகமா நீதிமொழிகளா? சரி, ஒருவருடைய பிறந்த நாள் விழா ஜனன நாளுக்கு போவதை காட்டிலும் மரண வீட்டுக்கு போவது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் மரணத்தை முக்கியத்துவப்படுத்துகிறதைய பிறந்த நாளை முக்கியத்துவப்படுத்துவதில்லை. வேதாகமத்துடைய சாராம்சமே அப்படித்தான். ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை அல்ல,
அவர் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்பதான கர்த்தருடைய பந்தியை நினைவு கூறுவதுதான் புதிய ஏற்பாட்டுக்கு அவசியமானது. சரியா? ஆகவே புதிய ஏற்பாட்டுக்கு அவசியமானது என்னன்னு சொல்றாங்க? கர்த்தருடைய பந்தி மட்டுமே போதுமானது. ஏனென்றால் வேதம் ஒருவனுடைய பிறப்பை விட ஒருவனுடைய மரணத்தை நினைவு கூறுதல் என்று என்ன பண்ணுகிறது? வலியுறுத்துகிறது. எட்டாவதாக, 8 தானே? ஏழாவதாக, கொண்டாட்டத்தில் காணப்படக்கூடிய இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா, கிறிஸ்துமஸ் மரம், இவைகளெல்லாம் பிற இன மார்க்கத்திலிருந்து வந்தது மட்டுமல்ல, மூட நம்பிக்கையில வைத்து நிறைய இருக்குது. இப்ப நம்ம ஊர்ல இல்ல, ஃபாரின்ல வந்து சில்ட்ரன்ஸ் வந்து மரத்துக்கு கீழே கிஃப்ட் வைப்பாங்க, முயல் வைத்த வண்டியில வருவாரு. கிறிஸ்துமஸை குறித்து நிறைய திரைப்படங்கள் எடுக்கப்படுது. அப்ப ஏழாவது என்ன சொல்றாங்க? இந்த டெக்கரேட் பண்றது, கிஃப்ட் பாக்ஸ் வைக்கிறது, இது எல்லாமே இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தினுடைய மற்ற நம்பிக்கைகள் எல்லாமே தவறான மூட நம்பிக்கையும் களியாட்டம். இப்ப இங்க விடுங்க, ஃபாரின்ல எப்படி நம்ம ஊர்ல தீபாவளிக்கு மதுபானங்கள் அதிக விற்பனை ஆகுதோ, அது போல வெளிநாடுகள்ல கிறிஸ்துமஸுக்கு தான் அதிக விற்பனை. அதிக செலவினங்கள் என்ன பண்றாங்க? கிறிஸ்துமஸ் பண்றாங்க. ஆகவே கொண்டாட்டங்கள் களியாட்டங்களுக்கு நேராகத்தான் என்ன பண்ணுகிறது? நடத்துகிறதாக ஏழாவது கருத்து சொல்லுகிறார். எட்டாவதாக, வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் பாவியான மனிதர்கள் மட்டுமே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடியதாக வேதாகமத்தில் பார்க்கிறோம். யார் யாரு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம்? ஏரோது. புதிய ஏற்பாட்டுல ஏரோது, பழைய ஏற்பாட்டுல ஒருத்தர் கொண்டாடி இருக்காரு. ஆதியாகமத்தில் வருவார் பார்வோன். பார்வோனுடைய ஜனன நாளிலே யோசேப்புக்கு பத்தி சம்பவம் வருவா. ஆக பாவியான துன்மார்க்க மனிதர்கள் மட்டும்தான் வேதாகமத்தில் பிறந்த நாள் கொண்டாடிய சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே சில திருச்சபைகள் பிறந்த நாள் கொண்டாட மாட்டாங்க, தெரியுமில்ல? பிறந்த நாள் கொண்டாடுவது பாவம் என்ற நம்பிக்கையுடைய திருச்சபைகள் இருக்கிறாங்க. முஸ்லிம்ஸ் கொண்டாட மாட்டாங்களா தெரியல. ஆனால் கிறிஸ்தவர்களே பிறந்த நாள் கொண்டாடாதவர்கள் இருக்கிறாங்க. ஆக வேதாகமத்துல பாவிகள் கொண்டாடிய ஒரு விஷயத்தை நீங்க பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஆசரிக்கிறீர்கள் என்று எட்டாவதாக ஒரு கருத்தை சொல்கிறார்கள். ஒன்பதாவதாக, முழு புதிய ஏற்பாட்டிலே ஞானஸ்தானமும் கர்த்தருடைய பந்தியும் மட்டும்தான் ஒரு விசுவாசி கைகொள்ளும்படி ஆசாரிக்க வேண்டும்படி சொல்லப்பட்டிருக்கிற சடங்குகளாக இருக்கிறபடிய, அதை தவிர வேறு எந்த சடங்கு சமுதாயங்களையும் நம்ம என்ன கூடாது? கடைபிடிக்க கூடாது என்று சொல்லுகிறார்கள். பத்தாவதாக, இந்த கிறிஸ்துமஸை போல ஈஸ்டர் பண்டிகையும் பிற மத நம்பிக்கையின் அடிப்படையிலும் மூட நம்பிக்கையும் களியாட்டம் நிறைந்ததாகத்தான் கிறிஸ்தவ பண்டிகைகள் இருக்குது. மொத்தமே கிறிஸ்தவத்துக்கு எத்தனை பண்டிகை தான் இருக்குது? 2 தான். கிறிஸ்துமஸ், ஈஸ்டர். அதோட அந்த ஈஸ்டரோட தொடர்புடையதாக பெரிய வெள்ளி, அது துக்க நாளா சொல்லுவாங்க, பண்டிகைன்னு மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இந்த 3ஐ தான் ஆசரிக்கிறார்கள். ஆக இந்த 2 பண்டிகைகளுமே புறையின மக்கள்கிட்ட இருந்து வந்தது, இவைகளிலே களியாட்டங்கள் தான் மிஞ்சி இருக்கிறது அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஆனா ஈஸ்டரை குறித்து நமக்கு படிக்க நேரம் இல்லை. ஆனா ஈஸ்டர் என்பது உண்மையிலே புறையின பண்டிகையிலிருந்து வந்தது தான். சரி, இப்ப இந்த 10 கருத்தை வலியுறுத்துகிறார்கள். கிறிஸ்துமஸ் விழாவை தேவனுடைய பிள்ளைகள் கொண்டாடாமல் இருப்பது நல்லது என்பதற்கு இந்த 10 காரியத்தை என்ன பண்றாங்க? வலியுறுத்துகிறாங்க. இப்ப நம்ம இந்த 10 காரியத்துக்குமான பதிலை நாம் ஒவ்வொன்றாக என்ன பண்ண இருக்கிறோம்? சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக என்ன கேள்வி? இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25ஆம் தேதி என்ன பண்ணவில்லை? பிறக்கவில்லை என்பதுதான் இவர்களுடைய முதல் வாதம். இப்ப நம்ம எல்லாருக்குமே நம்ம இதை குறித்து அதுக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தைக்கு பதில் சொல்லிடுறேன். கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் என்றால் என்ன அர்த்தம்? இப்ப நாமும் கிறிஸ்மஸ் என்று தான் ஒத்திருக்கிறோம். எக்ஸ்மஸ். ஆமா, வீட்டுல வரவேற்பு வந்து எக்ஸ்மஸ் போட்டுருக்காங்க. சம்திங் நாம கொண்டாடும் போது பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்கோம். அது என்ன எக்ஸ்மஸ்? யாரோ ஒருவருக்கு. நம்ம எக்ஸ்னா என்ன சொல்லுவோம்? தெரியாத ஒருவருக்கு அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம். அது என்ன எக்ஸ்மஸ் எக்ஸ்மஸ்ன்னு வாழ்த்துறீங்க? சைமஸ். கரெக்ட். அது ஒரு கிரேக்க வார்த்தை. ஆக்சுவலி அந்த சைங்கிற எழுத்து எக்ஸை போல என்ன இருக்கும்?
எல்லாமே மருவி இப்படி ஆயிடுச்சு. இப்போ இந்த கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் மாஸ் அப்படிங்கிற 2 வார்த்தையினுடைய பொருள் அதைத்தான் என்னவா கிறிஸ்மஸ் அப்படின்னு வந்து இது பண்ணாங்க. கிரைஸ்ட் மாஸ். மாஸ் என்றால் என்னன்னா ரோமன் கத்தோலிக்கர்கள் பூசைன்னு சொல்லுவாங்க. அது சடங்கு, கிறிஸ்துவை மையப்படுத்திய ஒரு சடங்கு என்பதுதான் என்னது கிறிஸ்மஸ். கிறிஸ்துவை மையப்படுத்திய ஒரு சடங்கை செய்கிறோம், அல்லது கிறிஸ்துவை மையப்படுத்திய ஒரு கூடுகை, ஒரு சடங்கு அல்லது இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம என்ன சபைக்கு தான் சொல்லுவோம். நம்ம கூடுகைங்கிறத விட அந்த ஒரு ஐதீகம் இல்லை, செயலுக்கு சம்பிரதாயம் அந்த மாதிரி ஒரு செயல் செய்ய முடியுமா. இப்போ இந்த மாஸ் அப்படிங்கிறது பூஜை, கிறிஸ்துமஸை பற்றிய ஒரு பூஜை, ஒரு கூட்டம் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் என்னாச்சு வந்துச்சு. இதுல இந்த சை அப்படிங்கிறது கிரேக்க லெட்டர். இந்த சை அப்படிங்கிற எழுத்து கிறிஸ்ட், அந்த எழுத்து வந்து இந்த சைங்கிற எழுத்து எக்ஸ் மாதிரி இருக்கும். அப்ப கிரேக்க மொழி தான் அதிக என்னது வேதாகம் கிரேக்க மொழியில இருந்தனால இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுற காலத்துல சைமஸ் அப்படின்னா அந்த சைங்கிற எழுத்து எதை அடையாளப்படுத்துதான் கிறிஸ்து. கிரைஸ்ட் அப்படிங்கிறத சிய முதல் எழுத்தை மட்டும் போட்டுக்கிறது. இப்போ நம்ம என் பேர் வி ராஜ்கபூர் எழுதுறோம். விங்கிறது எங்க அப்பாவுடைய பெயரை என்ன பண்ணுது சொல்லுது. அது இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும் என்னது வீன்னு போட்டா அவங்க அப்பாவோட இன்சியல் அப்படின்னு. அது மாதிரி அன்னைக்கு தெரியும் என்னது எக்ஸ்மஸ். அப்படி சைன்னு போட்டா அவனுக்கு என்ன தெரியும் அது வந்து கிறிஸ்துவை பற்றிய ஒரு பூஜை. அது அப்படியே ஆங்கிலத்துல பாக்குறவங்களுக்கு எக்ஸ் மாதிரி தெரியுதியா அப்படின்னு எக்ஸ்மஸ் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க போட்டாங்க. அதனாலதான் நம்ம எக்ஸ்மஸ்ன்னு போடாதீங்க, ஏன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் அந்த கிரேக்கம்னா என்ன ஆகாது தெரியாது. அதனால கிறிஸ்துமஸ்ன்னு என்ன பண்ணுங்க சொல்லுங்க. இப்ப நம்ம கிறிஸ்து பிறப்பினுடைய வாழ்த்துக்கள் என்பதை விட கிறிஸ்துமஸ்ன்னு சொல்றது ரொம்ப அருமையான வார்த்தை. ஏன் தெரியுமா? உண்மையிலே டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல பிறக்கல, இன்னைக்கு தான் பிறந்தாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் கிறிஸ்துமஸ்னா என்ன அர்த்தம்னா கிறிஸ்துவை மையப்படுத்திய ஒரு கூடுகை அல்லது ஒரு சடங்கை செய்கிறோம். அந்த நாள்ல நாம கிறிஸ்துவை மையப்படுத்திய ஒரு சடங்கை செய்கிறோம். ஆகவே ஹாப்பி கிறிஸ்துமஸ்ன்னு சொல்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. கிறிஸ்துவை நினைவு கூறுகிற ஒரு மகிழ்ச்சியான நாள் அப்படின்னா சரியா? சரி, இது வந்து இந்த வேர்டுக்காக சொன்னேன். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இவர்கள் என்ன சொல்றாங்க என்றால், முதல் வாதம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25ஆம் தேதி என்ன பண்ணவில்லை பிறக்கவில்லை. அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். அவர் டிசம்பர் 25ஆம் தேதி என்ன பண்ணல பிறக்கவில்லை. அவங்க பிறக்கலைன்னு சொன்னதுக்கு முதல் வாதம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், வாசிக்கலாம். லூக்காவுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 2:8. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தைகளை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்து அவர்கள் மிகவும் பயந்தார்கள். போதும். அதுல என்ன சொல்லப்படுகிறது? பெத்லகேமிலே மேய்ப்பர்கள் ராத்திரியிலே வயல்வெளியிலே என்ன பண்ணார்களா தங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப ராத்திரியிலே தங்கினார்கள் என்று சொல்லுகிற போது அவர்கள் மேய்ப்பர்கள் தங்களுடைய மந்தையை இரவுல என்ன பண்ணிருக்காங்க பட்டை, அது என்னது பட்டி போட்டிருக்கிறாங்களா? பட்டி போட்டிருக்காங்க. அப்ப இந்த யூத நிலவியல் ஆராய்ச்சியாளர்கள், அதாவது பூமியை ஆராய்ச்சி பண்ணுகிறவர் என்ன சொல்றாங்கன்னா, டிசம்பர் மாதத்துல குளிர் கடுமையாக இருக்கிறபடினால் தங்களுடைய ஆடுகளை எங்க வச்சிருக்க மாட்டாங்க, பட்டி போட்டு வைக்க மாட்டாங்க. ஏனென்றால் ஆடுகள் என்ன ஆயிரும் இறந்துரும். ஆக நார்மலா மார்ச் முதல் நவம்பர் வரையிலான காலப்பகுதியில தான் இந்த மாதிரி இரவு வேளையில வெளியில என்ன பண்ணுவாங்க பட்டி போடுவாங்க, மார்ச்ல இருந்து நவம்பர் மாதம் வரைக்கும். ஆனா இந்த கடும் குளிராக இருக்கக்கூடிய டிசம்பர் முதல் பிப்ரவரி வரையிலையும் மேய்ப்பர்கள் இரவில் தங்களுடைய வயல்வெளியில் ஆடுகளை என்ன பண்ணுவதில்லை வைப்பதில்லை. அப்ப நிச்சயமாக இதுல இருந்து நமக்கு தெரிகிற ஒரு உண்மை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து எந்த மாசத்துல பிறந்திருக்க வாய்ப்பில்லை, டிசம்பர் மாசம் பிறந்திருக்க வாய்ப்பில்லை. அது மட்டும் இல்ல, ரோம குடியிருப்பு அந்த குடி உரிமையா என்ன அந்த எழுத சொல்றாங்க அல்லவா,
அதான் சென்சஸ். என்ன வார்த்தை வருது வாசிக்கலாம். சரி, லூக்கா 2வது அதிகாரம் குடிமதிப்புக்கு எழுதுவதற்காக சொல்ற வாசிக்கலாம். லூக்கா 2:1-2 வரைக்கும் வாசிக்கலாம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சிரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. இந்த முதலாம் குடிமதிப்பை சொல்லுகிற போது குடிமதிப்புக்கு எல்லாரும் டிராவல் பண்ணி வரணும். இவ்வளவு பெரியதான பனி சீசன்ல இப்படி ஒரு கட்டளை என்ன பண்ணல அறிவிப்பதற்கான வாய்ப்பில்லை என்று சொல்லுகிறார். இந்த வரலாற்று ரீதியா இந்த ஆகஸ்ட்ங்கிறதான மனிதன் தான் அதை வந்து சொல்லியிருக்கிறான். அதை ஆராய்ச்சி பண்ணுகிறவர்கள் டிசம்பர் மாதத்தில் அது நடைபெறவில்லை என்ற ஒரு கருத்தை என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஆகவே இந்த 2 சம்பவத்தினுடைய அடிப்படையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மார்ச் முதல் நவம்பர் வரைக்கும் இருக்கிறதான இடைப்பட்ட காலத்துல தான் என்ன இருக்கணும் பிறந்திருக்க வேண்டும். டிசம்பர் மாதம் பிறந்திருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது என்று சொல்லுகிறார்கள். அது வேதாகமத்தின் அடிப்படையிலே உண்மையும் கூட. இப்ப நம்ம அதை கன்ஃபார்ம். இப்ப இந்த கேள்வியில தான் அவங்க என்ன வைக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 பிறக்கல, அப்புறம் ஏன் நீங்க 25ஆம் தேதி என்ன பண்றீங்க கொண்டாடுறீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் விடை தெரியுதா? இப்ப நம்மளும் சொல்லிட்டோம் வேதாகமத்தின் அடிப்படையில இயேசு கிறிஸ்து என்ன பண்ண முடியாது, டிசம்பர் மாதம் பிறக்கவில்லை. ஏனென்றால் அது கடும் குளிரான பகுதி. அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, மெய்ப்பர்கள் வயல்வெளியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுவும் அது என்னது சென்சஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. முதல்ல நீங்க இப்ப இயேசு கிறிஸ்துவோட பிறந்த தேதியை சொல்லுங்களேன். நமக்கும் பிறந்த தேதி தெரியாது. இயேசு என்றைக்கு பிறந்தார் என்பது யாருக்குமே தெரியாதபடினால் ஒரு தேதியில் அதை நினைவு கூறுவது தவறா அப்படிங்கிற கேள்வி. நீங்க இந்த நாள் கிடையாது, அதை நாங்களும் ஒத்துக்கிறோம், வேற நாள் தான் அப்படி நீங்க சொன்னா அந்த நாள் என்ன பண்ணலாம் கொண்டாடலாம், ஆனா தெரியாது. இப்ப நீங்க உதாரணத்துக்கு நீங்க நம்ம வழக்கங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகளுடைய பிறந்த தேதியை அறியாத சில பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த மாசத்துல ஏதாச்சும் ஒரு நாள் என்ன பண்ணுங்க போட்டுக்கிறீங்க. அந்த காலத்துலலாம் அவ்வளோ ஐதீகம் ஜோசியெல்லாம் பார்க்காத காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, ஏங்க அந்த மார்கழி மாசமும் மாசி மாசமும் பிறந்துச்சுங்க, அதில் ஏதோ ஒரு தேதி என்ன பண்ணிக்கிறீங்க போட்டுக்கிறீங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இப்போ அதுக்காக அவன் வந்து பிறந்த நாள் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அந்த அவனுக்கு தெரிஞ்ச தேதியை என்ன பண்ணுவாங்க கொண்டாடுவாங்க. இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் தேதி தெரியாதபடினால் அந்த தேதியில கொண்டாடக்கூடாது அப்படின்னு எதை வைத்து நாம் சொல்றோம்? ஃபர்ஸ்ட் சில பண்டிகை நீங்க பார்த்துருக்கீங்களா, சிலர் பார்த்தீங்கன்னா பிறந்த நாளை அந்த மாசத்துல ஏதாச்சும் ஒரு நாள் அவனுக்கு எது கம்ஃபர்டபுளா வருதோ அந்த நாள் என்ன பண்ணுவாங்க கொண்டாடுவாங்க. அது எப்படி கட்டாகும்? அவனுக்கு சொந்தக்காரங்க எல்லாரும் வசதியா என்னைக்கு வருதோ அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கு என்னுடைய பிறந்த நாளை நான் என்ன பண்றேன் கொண்டாடுறேன், பிறந்த தினமும் அன்னைக்கு தான், ஆனால் இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாளை என்ன பண்றேன் கொண்டாடுறேன். அப்ப நம்ம அதை யாரையும் தவறுதலாவோ ஒரு மிகப்பெரிய தவறான காரியமாகவோ என்ன பண்ண மாட்டோம், நினைக்க மாட்டோம். ஏனென்றால் அவன் பிறந்தது என்பது உண்மை. அது எந்த நாள் என்று தெரியாவிட்டாலும் அவன் பிறந்ததை நினைச்சு என்ன பண்றான், இந்த நாள்ல பிறந்தோம் கொண்டாடுறான். அது போல இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25ஆம் தேதி பிறக்கவில்லை என்பது உண்மை என்றாலும் கூட அவர் பிறந்தார் என்பது என்னது உண்மை. நாம் ஏன் அந்த நாளில் கொண்டாடுகிறோம் என்றால், உலகம் முழுவதும் அந்த நாளை பொதுவாக இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாளாக நினைத்து பெயர் கிறிஸ்தவர்களும் தேவனை அறிந்த விசுவாசிகளும் கொண்டாடுகிறது மட்டுமல்ல, புறையின மக்களுடைய பார்வையிலும் அந்த நாள் இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாளாக பார்க்கிற போது அந்த நாளிலே இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை நினைவு கூறுவதில் என்ன தவறு இருக்கிறது? ஃபர்ஸ்ட் ஆன்சர், அந்த நாளை உலகத்தினுடைய 3/4 பகுதி மக்கள் எந்த நாளாகத்தான் பார்க்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துடைய பிறந்த. ஈவன் புறையின மக்கள், இங்க அங்கதான் விஷயம். ஆக எல்லாரும் அந்த நாளை ஒரு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாளாக நினைவு கூறுகிற போது நாம் அந்த நாளை அந்த விஷயத்திற்காக செய்வதில் தவறு என்ன இருக்கிறது என்பது நம்முடைய வாதமாக இருக்கிறது. இதுல அவங்க கேட்கிற இன்னொரு கேள்வி என்னவென்றால், தேவனே தேதியை என்ன இருக்காரு மறைத்து வைத்திருக்கிறார்
அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். வேதாகமத்துல நிறைய விஷயங்கள் என்ன பண்ணப்படுது, வெளிப்படுத்தப்படுது. உதாரணத்துக்கு நாம் எப்பொழுது ஆராதிக்க வேண்டும் அப்படிங்கிறது வேதாகமத்தில் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க வேண்டும் என்று நாம் இயேசு உயிர் திறந்தபடினால் அந்த நாளிலே சபை கூடி வந்ததாக நாம் நம்பி என்ன பண்ணுகிறோம், ஆராதிக்கிறோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தான் சபை கூடி வர வேண்டும் என்று கட்டளை எதுவும் இல்லை. அந்த ஆராதனையிலே பாடல், ஜெபம், பிரசங்கம், வேத வாசிப்பு இவைகளெல்லாம் இப்படி நடக்க வேண்டும் என்று கட்டளை இல்லை. நமக்கு ஒரு சில பகுதிகளுள்ள அவங்க பாடினாங்க, பைபிள் வாசிச்சாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனால் எப்படி எந்த ஒழுங்கின் அடிப்படையில் செய்ய வேண்டுங்கிறதான கட்டளை எதுவும் கிடையாது. பழைய ஏற்பாட்டை நீங்க ஆனா அப்படி கிடையாது. பழைய ஏற்பாட்டை நீங்க பாத்தீங்கன்னா இஞ்சி பை இஞ்சியா ஆண்டவர் என்ன இருக்காரு சொல்லியிருக்கிறார். இப்படிதான் ஒரு ஆசாரியன் இருக்க வேண்டும், இப்படிதான் நீங்கள் பண்டிகையை ஆரம்பிக்க வேண்டும், இப்படிதான் முடித்து வைக்க வேண்டும் என்ன இருக்காரு. புதிய உடன்படிக்கையை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் ஆராதிப்பதையும் சரி, கடவுளை வழிபடுவதையும் சரி, கடவுளோடு நெருங்கி செல்வதையும் சரி, கிறிஸ்துவை விட்டு வழிவிலகாத எந்த அடிப்படையிலும் நீங்கள் கடவுளை எண்ணலாம், தொழுது கொள்ளலாம் என்ற அடிப்படையில தான் சுயாதீனத்தை வச்சிருக்கிறார். ஆகவே தான் யூதர்களாக இருந்த விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்ட பின்னும் எதை கொண்டாடினாங்க, பண்டிகையை கொண்டாடினாங்க. இது அப்போஸ்தலர்கள் அங்கீகரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர்களும் யூத பண்டிகை 7 பண்டிகையை 1ஆம் நூற்றாண்டுல என்ன பண்ணாங்க, கொண்டாடினாங்க. ஏன் அதான் முடிஞ்சு போச்சே. கொலோசியர் 2 அடிப்படையில நமக்கு என்ன சொல்லுது, பண்டிகை எல்லாம் கிறிஸ்துவை பற்றி இது முடிஞ்சு விட்டது. அப்புறம் எதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, கொண்டாடுறது பாவமா சரியா? இல்ல அர்த்தம் இல்லாதது அப்படிங்கிறது இப்ப பாவமா சரியா என்றால் அவனுக்கு அந்த புரிதல்ல வித்தியாசம் இருந்தது. மிக முக்கியமாக அவன் அதெல்லாம் என்ன நினைச்சு கொண்டாட ஆரம்பிச்சான். பவுல் எழுதுறாருல, நம்முடைய பஸ்கா கிறிஸ்துவே. அப்ப அவன் பஸ்கா பண்டிகை கொண்டாடினாங்க. ஆனா என்ன சொல்லிட்டாரு, அந்த பஸ்கா யாரு, கிறிஸ்து அப்படின்னு. இப்ப யூதர்கள், ரட்சிக்கப்பட்ட யூத விசுவாசிகள் பண்டிகையை கொண்டாடியது அதனுடைய பொருள் புரிஞ்சதுக்கு அப்புறம் அதான் நினைச்சு என்ன பண்றான், கொண்டாடு. அது அவங்க யாரும் என்ன பண்ணல, கண்டிக்கல. ஒரு புறையின மனிதன் அதெல்லாம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இந்த அடிப்படையில் வேதாகமத்தினுடைய முதிர்ச்சி பார்வை என்ன அப்படின்னா, வேதாகம காலகட்டத்துல யூதர்களும் புறையின மக்களும் ரட்சிக்கப்பட்டு வர்றாங்க. ஆனா ஒரு யூதன் யூத நம்பிக்கையை பின்பற்றி கொண்டே என்னவா இருக்கிறான், விசுவாசியாக இருக்கிறான். அப்ப அவர்கள் பண்டிகையை ஆசரிக்கிறார்கள். அவர்கள் பண்டிகையை ஆசரிக்கிறது எதுவும் புதிய ஏற்பாட்டில் என்னவா இல்ல, கட்டளையா இல்ல. அப்ப இது நமக்கு தெரிகிற ஒரு உண்மை என்னவென்றால், புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவை விட்டு வழிவிலக செய்யாத எந்த ஒரு அடிப்படையிலும் நாம் கடவுளை என்ன பண்ணலாம், தொழுது கொள்ளலாம். மையம் ஒரு நாளையோ ஒரு செயலையோ நாம் செய்வதற்கு மையமாக இருப்பது என்னவென்றால், அந்த செயல் கிறிஸ்துவுக்கு நேராக என்னை நடத்துகிறதா. ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா, புசித்தாலும் குடித்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யும். இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறவர்கள் தங்களுடைய களியாட்டத்திற்கென்று கொண்டாடுகிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. தங்களை மகிழ்விப்பதற்காக என்ன பண்றாங்க, கொண்டாடுறாங்க. அது கிறிஸ்துமஸ் மட்டுமல்ல, சபை கூடி வர்றதே தங்களை மகிழ்விக்கிறதுக்காக இருந்தா அது என்னதான், பாவம் தான். கடந்த வாரத்துல படிச்சோம் 1 கொரிந்தியர்ல, கர்த்தருடைய பந்தியை தங்களுக்காக ஆசரித்தபடினால் அவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்க, வியாதிப்பட்டு செத்து போயிட்டாங்க. அப்ப ஆண்டவர் உங்களுடைய செயல் கிறிஸ்துவை மையப்படுத்துகிறதாக செய்யக்கூடிய எந்த செயலும் புதிய ஏற்பாட்டில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படை உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும். மார்க்கத்துக்கு என்று எந்த சடங்கு நம்பிக்கையும் என்னது, இப்படிதான் நீங்க கடவுளை வழிபட வேண்டியதான வழிபாட்டு முறை புதிய ஏற்பாட்டில் என்னது இல்லை. பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்றது, பாடுகிறது, பிரசங்கம் பண்றது, இதெல்லாம் அவர்களுக்கு நடந்திருக்கிறது. இது நம்ம ஆங்காங்க வச்சிருக்கோம். ஆனா கட்டளையாக நம்ம என்ன முடியாது, எதையுமே
எடுத்துக்கொள்ள முடியாது. பிரசங்கம் என்பது இப்படி பேச்சாளரை போல பேசுவதுதான் பிரசங்கமா, அல்லது கருத்தை போல ஒன்று சொன்னா அது பிரசங்கம் இல்லையா? இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், இங்க இருந்து நீங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க ஒரு விஷயத்துக்கு இந்த வசனம் இப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் அப்படின்னா அது என்னதான்? வசனத்துக்கான விளக்கம் தான். ஆனா நம்ம பிரசங்கத்தை ஒரு தனி அந்தஸ்தாக பார்க்கிறபடினால்தான் நம்ம என்ன நினைக்கிறோம், குறிப்பிட்டவர்கள் தான் என்ன பண்ணணும், பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். கடவுளுடைய வார்த்தையை விளக்குவதுதான் என்னது? பிரசங்கம். அப்ப புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் இந்த விஷயங்களை இந்த தேதியை மறைத்தார் என்பது உண்மை.